அஞ்சிலே ஒன்றை பெற்றான் அஞ்சிலே ஒன்றைதாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்றுபட்ட அணங்கை கண்ட அயலான் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. ஹரி ஓம். அனைவருக்கு நமஸ்காரம். அடியேன் சுவாமி ரகுவீரானந்தன். ஸ்ரீ ஆனந்த பீடம் என்ற யூடியூப் சேனலின் வாயிலாக அடியேன் இந்த சேனல் வாயிலாக தங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த பதிவில் ஸ்படிகமணி மாலையை பற்றி விரிவாக பார்க்க இருக்கிறோம். நிறைய நண்பர்கள் ஸ்படிகமணியின் விசேஷத்தை பற்றியும் அதை அணியும் முறை பற்றியும் அது பாதுகாப்பது எப்போது என்று பற்றியும் பல கேள்விகளை கேட்டிருந்தார்கள். அதற்கு பதிலாக இந்த பதிவு இருக்கும் என்று நம்புகிறேன். ஸ்படிகம் என்பது கிறிஸ்டல் வகையானது. பனிமலைகளிலே மட்டும் கிடைக்கக்கூடிய இந்த ஸ்படிகம் வெண்மை நிறம் கொண்டது. ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகார்த்தம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயகிரிமம் உபாஸ்மகே என்று அயகிரிவரை பற்றி சொல்லும் இந்த ஸ்லோகத்தில் அயகிரிவரின் நிறத்தை ஸ்படிகத்தின் கலருடன் ஸ்படிகத்தின் நிறத்துடன் ஒப்பிடுகிறார்கள். அந்தளவுக்கு வெண்மையான சரீரம் உள்ளவர் அயகிரிவர் என்பது இந்த ஸ்லோகத்தின் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. ஸ்படிகம் என்பது வெண்மை நிறம் கொண்டது. அடர்த்தியான வெண்மை நிறம் கொண்ட இந்த ஸ்படிகம் பட்டை தீட்டும் போது கண்ணாடி போல வைரம் போல ஜொலிக்கும் ஒரு அற்புதமான ஒரு பொருள். இதை அணிந்தால் உடலுக்கு குளிர்ச்சியும் மனதுக்கு புத்துணர்ச்சிக்கும் மூளைக்கு தெளிவும் தரக்கூடிய முடிவுகளை உடனே எடுக்கக்கூடிய சக்தி இயற்கையாகவே நமக்கு வந்துவிடும். அவ்வளோ அற்புதமான மாலை இது. இதனுடைய குணங்கள் வேறு எந்த மாலைக்கும் எந்த மணிக்கும் இருக்காது என்பது அடியனுடைய முடிவு. சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த மாலை இந்த ஸ்படிக மாலை. சிவன் மந்திரத்தை நீங்கள் ஜெபிக்கும் போதோ இல்லை சிவனை வழிபாடு பண்ணும்போதோ இந்த மாலையை அணிந்து ஜெபம் செய்தால் உங்களுக்கு பலன்கள் உடனடியாக கிடைக்கும். உங்கள் எண்ணங்கள் சீக்கிரம் நிறைவேறும். மேலும் மகாலட்சுமிக்கு உரிய இந்த மாலை சரஸ்வதிக்கும் உரியது. அதனால் சிவபெருமான், மகாலட்சுமி, சரஸ்வதி போன்ற கடவுள்களின் அருளையும் கருணையும் ஒருங்கே இந்த மாலை மூலம் பெறலாம். மேலும் இந்த மாலை எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் எந்த ஒரு மந்திரங்களாலும் ஆகர்ஷணம் செய்யக்கூடியது. பீஷ்மர் விஷ்ணு சகஸ்ரநாமம் இதை பற்றி சொல்லி கொண்டிருக்கும்போது எல்லாரும் கேட்டார்கள், யாரும் அதை எழுதி வைக்கவில்லை. யுதிஷ்டனும் அர்ஜுனனும் கிருஷ்ணரிடம் இந்த சகஸ்ரநாமம் இவர் சொல்லிவிட்டார், ஆனால் யாரும் எழுதவில்லை, இதை எப்படி நம்ம நினைவில் கொள்வது என கேட்கும்போது ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், சகாதேவன் தன் கழுத்தில் ஸ்படிக மாலை அணிந்திருக்கிறான். இந்த மந்திரங்கள் ஃபுல்லாக அது ஆகர்ஷிக்கும். அதற்குரிய பிரத்யேகமான மந்திரத்தை சொல்லி அவர் நமக்கு தருவார் என்று சகாதேவன் மூலமாக பீஷ்மர் சொன்னது. ஆனால் சகாதேவன் மூலமாக தான் இந்த உலகை கிடைத்தது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாலை இந்த ஸ்படிக மாலை. இது மிகவும் போற்றுதற்குரியது. இதை வெள்ளியில் கொடுத்து அணிந்தால் நிறைய பலன்கள் கிடைக்கும். எப்பொழுதும் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் இதை. மேலும் படுக்கும்போதோ குளிக்கும்போதோ தயவு செய்து இதை கயிற்று வைத்து விடவும். ஒரு குமிழில் அல்லது குங்கும விபூதியிட்டு ஃபுல்லாக நிரப்பி அதில் இந்த ஸ்படிக மாலையை நன்றாக வைத்து அதன் மேல் சில விபூதியை கொட்டி மூடி வைத்து காலையில் தீர்த்தமாடிய பின் இதை எடுத்து ஒரு வெல்வெட் துணியிலோ அல்லது பனியன் கிளாத்திலோ நன்றாக துடைத்துவிட்டு ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் என்ற மந்திரத்தை சொல்லி அணிந்து கொள்ளலாம். அல்லது ஓ நம சிவாய என்று சொல்லி அணிந்து கொள்ளலாம். ரொம்ப அற்புதமான பலனை தரக்கூடியது இது. எப்பவும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டிய மணியானது உங்களுக்கு எல்லாவித நேர்மறை ஆற்றலையும் கொடுக்கக்கூடியது. இதில் நீங்கள் ஏதாவது ஒரு பெண்டன்ட்டோ டாலரோ இணைத்துக் கொள்வதென்றால் தாராளமாக இணைத்துக் கொள்ளலாம். ஆனால் ரொம்பவும் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு வஸ்து இது. அப்போது தான் இதனுடைய பலன் கிடைக்கும். இது மங்கி போனால் அதனுடைய ஆகர்ஷண சக்தி குறையும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அதனால் இது என்றும் ஒரு பளபளப்பாக ஜொலிக்கும் நிலையிலே இருக்க வேண்டும். அப்பொழுது தான் இதனுடைய அதீத ஆற்றல் நமக்கு கிடைக்கும். தங்களுக்கு டிப்ரெஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை மன உளைச்சலோ இருக்குமானி தனியாக அது அலுவலகத்திலோ வீட்டிலோ இல்லை வேறு எங்கேயோ தனியாக ஒரு இடத்தில் ஒரு 2-3 நிமிஷங்கள் அமர்ந்து இந்த மாலையை வலது கையால் அப்படியே தொட்டு
சிறிது நேரம் அமைதியாக இருந்தால் உடனடியாக உங்களுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைந்துவிடும், புத்தி தெளிவாகிவிடும், மனம் சந்தோஷமடையும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பொருள் இந்த ஸ்படிக மாலை. ஸ்படிக மாலை ஒரிஜினல் என்று எப்படி கண்டுபிடிப்பது என்றால், ஒரு டார்ச் லைட்டை அதில் அடித்து பார்க்கும்போது, இல்லை சூரிய வெளிச்சத்தை வைக்கும்போதோ அதில் வானவில் போன்ற ஒரு காட்சி தெரியும். அதுதான் ஒரிஜினல். மேலும் இருட்டறையில் ஒரு மணியை இன்னொரு மணியை தேய்க்கும் போது அதிலிருந்து நெருப்பு வரும். இதற்கு மேலும் அதை டார்ச் லைட் அடித்து பார்க்கும்போது அதில் ஊடுருவி சொல்லும் அந்த கதையில் சிறிய புள்ளிகள் மாதிரி தெரியும். அப்படி புள்ளிகள் மாதிரி தெரிந்தால்தான் ஸ்படிகம். எதுவுமே தெரியவில்லை என்றால் அது கண்ணாடி என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இதை சோதித்து வாங்குவது மிகவும் நல்லது. நல்ல விலை உயர்ந்த மாலையை வாங்கி அணிவது மிகவும் நல்லது. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அடியனுக்கு தெரியப்படுத்தவும். இந்த மாலையை அணிந்து மேன்மேலும் வளர்ச்சி பெற்று இறைவனின் அனுகிரகத்து பாத்திரமாகி சிறப்பாக வாழ வேண்டும் என்று அடியேன் சார்பாக பிரார்த்திக்கிறேன். ஹரி ஓம் தஸ்ஸது.